சதன் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக தேர்தல் களம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான தீர்ப்பு நீதிமன்றத்தால் வாசிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் சாத்தான்குளம் சம்பவம். ஏன்னா சாத்தான்குளம் சம்பவம் உண்மையிலேயே அந்த 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அநீதி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த 2 பேருமே என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன குற்றம் செஞ்சாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டார்கள்னா ஒரு சாதாரண மற்றவர்களால் வந்தால் கூட பரவாயில்ல. ஒரு சட்டத்தையே கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு காவல்துறை டீமால் அவங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாடு மொத்தமே அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு அப்போவே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு சாதாரண ஒரு பாமரன்லேருந்து படிக்கிறவங்க வரைக்கும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு கொடுத்த குரல் இன்றைக்கி வேலை செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னு தான் சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை முடிச்சுட்டே சொல்லலாம். ஏன்னா சம்மந்தப்பட்ட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இதை மக்கள் ரொம்ப வரவேற்றிருக்காங்க. ஏன்னா அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் சிறிதருக்கு தான் முதல் தண்டனை, அதாவது அவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. அப்புறம் இல்லாமல் எல்லாத்துக்குமே மரண தண்டனை அப்படின்னு சொல்ல மட்டும் இல்லாமல் சிறிதருக்கு மரண தண்டனை ப்ளஸ் 15 லட்சம் ரூபாய் அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த தீர்ப்பு மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா கண்டிப்பாக முழுக்க சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா உண்மையிலேயே அந்த 2 பேரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னு அந்த நேரத்தில் வந்த பத்திரிகை செய்தியில் படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே ஒரு கல்லெஞ்சக்காரனையும் கரைய வச்சிடும். ஏன்னா அவ்வளவு கொடுமை 2 பேர்த்துக்குமே போலீஸ் துறையால் சம்மந்தப்பட்டவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு சித்திரவதைப்பட்டே செத்துருக்காங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவையும் மகனையும், ஏன்னா அவங்க ஒரு சாதாரண மொபைல் ஃபோனு வியாபாரம் செய்கிறவங்க. அதாவது இப்போ சட்டத்திலே சொல்கிறதுக்கு போலீஸ்க்கு ஒரு கண்டிப்பான ஒரு அறிவுறுத்தலை சொல்கிறது, கண்டிப்பாக பப்ளிக்கிட்டேயோ பப்ளிக்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, ஒரு வியாபாரிகள்கிட்ட இனாமல் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு தாமாக முன் போய் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு, அது போலீஸுக்கோ சாதாரண போலீஸுக்கோ எதுவும் கொடுத்தா கூட அந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த போலீஸு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தொழில் மேலே பக்தி அப்படி நிறையா பேர் இந்த தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா எந்த வியாபாரி எதாவது இனாம் கொடுத்தா கூட அவங்க முதல்லையே பைசா கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடமை கட்டுப்பாடோடையும் போலீஸ் அதிகாரி இருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக இந்த 9 பேரும் செஞ்ச அன்றைக்கி படித்த தப்பு உண்மையிலேயே மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது. அவங்க நேரத்தில் என்ன நடந்ததுன்னா அந்த மொபைல் ஃபோன் உரிமையாளர் 2 பேருமே அவங்க 2 பேர்ட்டையுமே போய் இந்த போலீஸ்காரங்க இப்போ அந்த டீம் போய் இனாமாக மொபைல் கேட்டிருக்காங்க. அங்கே எழுந்தது தான் பிரச்சனை. அப்படி பிரச்சனை எழுந்து ஒரு பெரிய அவங்க தரமாட்டேன்னு மறுத்ததுனால அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை அவங்க அப்பாவை முதல்ல கூட்டிகிட்டு போய் பிறகு மகனை கூட்டிகிட்டு போய் சித்திரவதை செஞ்சு ஒரு உண்மையிலேயே அதை நினச்சி பார்க்கும்போது எந்த ஒரு சாதாரண மனிதன் கூட இப்படி ஒரு கொடுமை நடக்குமா அப்படின்னு தான் நினச்சிருப்பான் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ நைட்டு இரவு முழுவதும் விடிய வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்ததும் இல்லாமல் சாகும் தருவாயில் கூட ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா போலீஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா சட்டத்தை தவறாக பயன்படுத்திருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே ஒரு ரொம்ப மனசை கலங்கடிக்குது. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த சட்டம் மறுக்கப்படும் போது ஒரு சாதாரண பாமர மக்கள் எங்கே போவான்? ஏன்னா ஒரு ஒரு போலீஸ் டீமே ஒரு ஒரு ரவுடியை போல் செயல்பட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரண தண்டல் மாமூல் இப்போ வசூல் பண்ணுறவங்க தான், ஒரு அட்டூழியம் பண்ணுறவங்க தான் கடைக்காட்டில் போய் இது மாதிரி எனக்கு வசூல் கொடு, மாமூல் கொடு, பைசா கொடுக்காம வாங்குறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு போலீஸ் டீமே போய் ஒரு சாதாரண மொபைலுக்காக 2 பேரோட உயிரை பறிச்சேன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக சரியான தண்டனை கொடுத்தா ஆகணும். அதுதான் இப்போ நீண்ட வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா இந்த நீண்ட வருஷம்னு சொல்கிறத விட இந்த வழக்கு உண்மையிலேயே சீக்கிரம் வந்துருச்சு அப்படி தீர்ப்பு வந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த தீர்ப்பு அப்போயே ஒரு ஆண்டுக்குள்ளே
நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்கணும், தூக்கு தண்டனை சரியான தண்டனை கொடுக்கணும்னா அந்த நேரத்திலே எல்லாருமே எல்லா தரப்புலேருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் வழக்கு அது இதுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறதுனால நிறையா விசாரிக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் சட்டம் வந்து தன் கடமையை செஞ்சிருக்கு. அதாவது க க அரசன் அன்று கொள்ளான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2மே சேர்ந்து இன்றைக்கி இந்த கலியுகத்திலே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மையிலேயே இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புன்னு தான் சொல்லலாம். இப்போ உள்ள அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக காவல்துறைக்கு வந்து இது ஒரு மரண பயத்தை காட்டின்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே தப்பு செஞ்சால் இதுதான் தண்டனை அப்படின்னு இருந்தால் தான் பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு கண்ணியமாக நடந்துக்குவாங்க. ஏன்னா தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குது அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சாதாரண பாமர மக்களை ஒரு சாதாரண குடிமகனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்களுக்கு மரணம் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான தண்டனை அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும். உண்மையிலேயே அந்த 2 பேரை இழந்தவங்க குடும்பத்துக்கும் அந்த நேரத்தில் எந்த மாதிரியான வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கலாம். இன்றைக்கி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்தில் வருத்தம் இருந்தால் கூட அந்த வருத்தத்தை தாங்கி தான் ஆகணும். ஏன்னா தப்பு செஞ்சவங்க வந்து தப்பிக்கக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா 2 பேருமே ஒரு சித்திரவதைப்பட்டு இறந்துருக்காங்க. கடைசி அவங்களுக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்கள கொண்டு போய் கடைசி எல்லை வரைக்கும் கொண்டு போய் எல்லை வரைக்கும்னா மரணிக்கும் தருவாயில் கூட அவங்க 2 பேருமே துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து பேப்பரில் நம்ம அந்த நேரத்தை படித்த செய்தி. இது வந்து யாருமே ஒரு கற்பனை சொல்கிறதில்ல. அந்த நேரத்தில் செய்தித்தாள்கள் ஊடகங்களில் பூரா வந்த செய்தி இது. அவங்களுக்கு வந்து அந்த 2 பேருக்கும் போலீஸால் அந்த நேரத்தில் நடந்த குடும்பம் வந்து உண்மையிலேயே இப்போ உள்ள ஜென்ரேஷன் மக்கள் வந்து அதை கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு 2 பேருக்குமே வந்து கொடுத்தது சாதாரண குளம் சம்பவத்தில் அந்த 2 பேரோட மரணம் வந்து உண்மையிலேயே பெரிய கொடுமைக்கு அந்த கொடுமைக்கு தண்டனையாக இந்த நேரத்தில் தண்டனை அவங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்க தண்டனை உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. உண்மையிலே இது மாதிரி தண்டனை கொடுக்கும்போது தான் உண்மையிலே சட்டம் வந்து துணிஞ்சு நிற்கிது. மக்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. ஏன்னா அதாவது ஒரு வழக்கு கொடுக்கறதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் போக தயங்குற இந்த காலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் நாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சுதந்திரமாக போகலாம். அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்க பார்க்கலாம். உங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.